வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. கோடை காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். இதனால் ஏதோ குடிக்கணும் போல் இருக்குன்ட்டு ஐஸ் வாட்டர் அப்படி இல்லைனா கார்பனேட்டட் சோடா ட்ரிங்க் குடிச்சிருவாங்க இல்லையா? கண்டிப்பாக இது குடிக்கக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால தாகம் அதிகமாக இருக்குது, இல்லை டயர்ட்னஸ் அதிகமாக இருக்குன்னு இதை குடிச்சிருவாங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த சம்மர் சீசனில், ரொம்ப குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே குடிக்க வேண்டிய ஊட்டச்சத்தான ஒரு குளிர்பானம் பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அது கண்டிப்பாக ஃப்ரூட் ஜூஸ் கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நிகழ்ச்சிகள் நான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு பழமாக இருந்தாலும் அந்த பழத்தை அப்படியே நல்லா கடித்து மென்று சாப்பிட்டா தான் அந்த பழத்தோட ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு முழுமையாக போய் சேரும். அதுவே நீங்கள் மிக்சியில் அடித்து ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டிங்க அப்படின்னும் போது, நீங்கள் வெள்ளை சர்க்கரையே சேர்க்காமல் அந்த ஜூஸ் மாதிரி அடித்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடித்தாலுமே அதில் இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது ஃபில்டர் ஆகிடும். இதனால் நம்ம உடலுக்கு அதோட ஊட்டச்சத்து முழுமையாக போய் சேராதுன்றதையும் தாண்டி பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பும், உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே அதிகம்தான். இதனால் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஊட்டச்சத்தான குளிர்பானம் வளர்கிற குழந்தைகள்லேருந்து வயசில் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம குடிக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்தான பானம் தான். என்னென்னா நுங்கு இளநீர். நுங்கு இளநீரோடு சேர்த்து மிக்சியில் அடித்து வெள்ளை சக்கரை வேணால் நாட்டு சக்கரை வேணால் பயன்படுத்திக்கோங்க. இந்த நுங்கு இளநீரை கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல இந்த நுங்கு இளநீர் அப்படின்றது பார்த்திங்கன்னா, கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கன் பாக்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, இந்த சம்மர் சீசனில் ஏற்படக்கூடிய வேர்க்குரு, நிறைய வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெற்றி பகுதியில் முதுகுலெல்லாம் அதிகமாக வேர்க்குரு தென்படும் இல்லையா? வேர்க்குரு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தினமுமே தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் நுங்கு இளநீர் அவங்களுக்கு கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது, அதை குடிக்க குடிக்க பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாட்கள்லேயே வேர்க்குரு இயற்கையாகவே மறையிறதும் நல்லாவே தெரியும். உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்கறதோட மட்டும் கிடையாது, டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் தடுத்து நம்ம சருமத்தில் கூட பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை தக்க வைக்கும். சருமம் வறட்சி அடையக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும், ரொம்ப குறிப்பாக இந்த சம்மர் சீசனில். இதனாலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸ்கின்னே நல்லா சாஃப்டாக ரொம்ப சப்புலாக தென்படவும் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த நுங்கு இளநீர் தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வரவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றம் அடைந்து கல்லீரல் உறுப்பே ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட ஃபேட்டி லிவர் சிர்ஹோசிஸ்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக இந்த நுங்கு இளநீர் தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வரவங்களுக்கெல்லாம் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடலாம். பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா பிபியை இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், கூடவே மெக்னீஷியம், பொட்டாசியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிபி ரத்த அழுத்தத்தை எப்போவுமே பராமரிக்கக்கூடிய தன்மை கொண்ட முக்கியமான ஊட்டச்சத்து. இதோட மட்டும் இல்லாமல் இந்த நுங்கு இளநீர் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னாலே குடித்த உடனே நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி, ஸ்டாமினா அதிகப்படுத்த முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தா முக்கியமான வைட்டமின் ஊட்டச்சத்து, மினரல், கூடவே எலக்ட்ரோலைட் சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்கிறதால நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஒரு ஆற்றலை உடனே அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இதில் அதிக அளவில் இருக்குது. இதனால் கோடை காலத்தில் ரொம்ப குறிப்பாக டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு வரக்கூடிய முகப்பரு சம்மர் சீசனில் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் இல்லையா? இந்த முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணி ஸ்கின்னையும் நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்பட வைக்கும். நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சியும் சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா பாடி ஹீட் அதிகப்படுத்தாமல் உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தரக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்தான பானம் நுங்கு இளநீர் அப்படின்றது. இதனால் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் நுங்கு இளநீர் குடிக்கிறதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. தேங்க்யூ.